கடக லக்னத்துல ஜனிச்சிருக்கிறீங்க. லக்னத்திலே சூரியன், நன்மை, நல்ல பலன், பண்பும் ஒரு தன்மையும் கொண்ட கடகத்திற்கு கூடவே நிர்வாகத்திறனும் கிடைத்துவிடும். சந்திரன் ஆட்சி பெற்று இருக்கிறார், யோகம். லக்னாதிபதி லக்னத்தில் ஆட்சி பெற்று இருக்க ஜாதகருக்கு வல்லமை வலுமை உண்டு. செவ்வாய் இருக்கிறார், நீச செவ்வாய். பொதுவாக இருள் கிரகங்கள் நீசம் பெறுவது யோகம். இருள் கிரகங்கள் நீசம் பெறலாம். கோபமே இல்லாத மனிதன் வாழ்க்கையில் வெற்றி பெறுவார். அந்த மாதிரில செவ்வாய் கடகத்திற்கு யோகம். ராகு அதிர்ஷ்டமான யோகம். ராகு தசை வந்ததுன்னா கடக லக்னக்கார லக்னத்தில் ராகு வெளிநாடு வாழ்க்கையை கொடுப்பார். கூட சந்திரன் வலுத்து இருந்தால் ஜாதகர் கடல் கடந்து சென்று பெரும் ஆதாயங்களும் பெரும் தன பலனையும் பெறுவார். பெரிய விஷன், பெரிய யோகங்களை கொடுக்கும். குரு உச்சகுரு அதிர்ஷ்டத்தை கொடுப்பார். கடக லக்னக்காரர்கள் தனித்து உச்சம் பெற்ற குரு தசை வருமாயின் யோகம் செய்வார். குருவினால் ஆதாயம் உண்டு. சனி யோகம் அல்ல. வாழ்க்கை துணையால் போராடணும், நண்பரால் போராடணும், பார்ட்னர் பங்கு பரிவர்த்தனை கூட்டாளிகள் கஷ்டம். சனி யோகம் அல்ல. புதனும் யோகம் அல்ல. லக்னத்தில் அறிவு கொடுப்பார், திறமை கொடுப்பார், கல்வி கொடுப்பார். ஆனால் அந்த அறிவு, திறமை, கல்விகளாலே வாழ்க்கையில் பிரச்சனையும் கொடுப்பார். புதன். கேது ஆதாயம் அல்ல. கடக லக்னக்காரருக்கு கேது ஆதாயம் அல்ல. சுக்கிரனும் ஆதாயம் அல்ல. லக்னத்திற்கு சுக்கிரனும் அவயோகமே. கடக லக்னத்திற்கு சுக்கிரன் இருப்பதும் யோகம் அல்ல.